பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 61 சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 61:4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய கூடாரத்தை பற்றி சொல்லுகிறது. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவருடைய கூடாரம் என்று சொல்லும் பொழுது அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம், அவருடைய சமூகம் இருக்கிற இடம். நாம் எங்கெல்லாம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறோமோ அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. காரணம், அவர் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவன், தங்கி தாபரிக்கிற தேவன். ஆகவே தான் இங்கே தாவீது எழுதுகிறார், உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் நான் தங்குவேன், எப்பொழுதும் உம்முடைய கூடாரத்திலே நான் தங்குவேன் என்று சொல்லுகிறார். காரணம், அந்த கூடாரத்திலே தேவனுடைய சமூகம் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய செட்டைகளின் மறைவிலே நான் வரும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. ஆகவே அந்த கூடார மறைவிலே ஆண்டவர் நம்மை மறைத்து வைத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள், மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்கள் கூடாரம் போட்டு தங்கியிருப்பார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மோசே தேவனோடு கூட பேசுகிற ஒரு ஸ்தலம் அங்கே இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தான் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியின் கேருபீன்கள் மத்தியிலிருந்து தான் கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது. அதை கேட்பதற்கு மோசே அந்த கூடாரத்திலே தங்கியிருப்பார். ஆகவே அந்த கூடாரத்திலே மோசே இருக்கும் பொழுது அந்த கூடாரத்தின் மேலே மேகம் எழும்பி நிற்கும். அதே போல ஒவ்வொரு இஸ்ரவேல் வீட்டாரும் தங்கி இருக்கிற அந்த கூடாரத்தின் மேலே கர்த்தருடைய மகிமையின் மேகம் அந்த கூடாரத்தை மூடிக்கொண்டே இருக்கும். அந்த மேகம் எழும்பும் பொழுது அவர்கள் பிரயாணப்படுவார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படுவார்கள். அப்படி என்றால் ஆண்டவருடைய சமூகம் முன்னாலே செல்ல வேண்டும். ஆண்டவருடைய சமூகம் எழும்பும் பொழுதுதான் அவர்கள் அதை தொடர்ந்து பின் செல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக முதலாவது செல்லட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய மேகம் மேலே எழும்பும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முன்னாலே போகிறது என்று சொல்லுகிற உறுதி இருக்கும் பொழுதுதான் நாம் பிரயாணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அப்படி நாம் பழகும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமையின் மேகம் நம்ம மேலே நிழலிட்டிருக்கும். நாம் தங்குகிற இடத்துல அந்த மேகம் நம்மை மூடிக்கொள்ளுகிறது. நம்முடைய கூடாரத்தின் மேலே மேகம் நமக்கு மறைவாயிருக்கிறது. ஆகவே அந்த மேக ஸ்தம்பத்துக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது ஒரு தீங்கும் நம்மை அணுகவே முடியாது. ஆகவே அந்த மேகம் எந்த இடத்துல
தங்குகிறதோ அங்கேதான் தங்குவார்கள். அந்த மேகம்தான் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், அந்த மகிமையின் மேகம். அது தங்குகிற இடத்திலே நாம் தங்கி இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அதே போல அந்த மேகம் எழும்பும் பொழுது நாம் பிரயாணப்படலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முன்னாக செல்ல வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்னாக செல்லும் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு முன்னாக எழும்ப செய்து அதன் பின்பு நாம் கடந்து போகும் பொழுது நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆண்டவர் தம்முடைய கூடாரத்திலே நம்மை மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைத்துக் கொள்ளுகிறார். பிரச்சனை வரும் பொழுது, தீங்கு நாள் வரும் பொழுது அவருடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து ஒளித்து வைத்து அதன் பிறகு அந்த தீங்கு கடந்து போன பிறகு நம்மை கன்மலையின் மேல் ஆண்டவர் உயர்த்துவார். கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் உயர்த்தப்படுவோம். ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். அந்த சமூகத்தை நாம் நாடும் பொழுது, அந்த சமூகத்திலே நாம் தங்கும் பொழுது, அந்த கூடார மறைவிலே நாம் இருக்கும் பொழுது அவர் ஏற்ற நேரத்திலே கன்மலையின் மேல் நம்மை உயர்த்துவார். ஆகவே உம்முடைய கூடாரத்தில் நான் சதா காலமும் தங்குவேன் என்று தாவீது எழுதுவதற்கு காரணம், அந்த கூடார மறைவிலே நான் தங்கி இருக்கும் பொழுது எனக்கு பாதுகாப்பு. அதே நேரத்தில் அந்த செட்டையின் நிழல் மறைவுக்குள்ள நான் இருக்கும் பொழுது ஒரு தீங்கும் என்னை அணுக முடியாது. அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மை மறைத்து வைத்து நம்மை கன்மலையாகி கிறிஸ்துவின் மேலே மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அவருடைய கூடாரத்திலே நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஆனந்த பலிகளை இட்டு ஸ்தோத்திர பலிகளினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். அவருடைய பிரசன்னம் நம்மேல அப்படியே நிழலிட்டு கொண்டே இருக்கும். கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய மகிமையின் மேகம் அப்படியே இந்த கூடாரத்தின் மேல் இறங்கி நம்மை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து ஆண்டவர் பாதுகாத்து கன்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 36வது சங்கீதம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை என்கிற செட்டை அருமையானது, அதிலே மனுபுத்திரர் அந்த நிழலிலே அடைந்து கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் அந்த செட்டை நிழலுக்குள்ளே அந்த கூடாரத்திலே சதா காலமும் வாஞ்சித்து தங்கும் பொழுது அவருடைய செட்டையின் மறைவிலே நம்மை மறைத்து கொள்ளுகிறார். அதே நேரத்தில் கன்மலையின் மேலே நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே சுவாமி ஒரு பெரிய பாதுகாப்பை நீ தருகிறேன். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே அந்த மேக ஸ்தம்பத்துக்கு கீழாக நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் என்பதை நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரை அனுபவிக்க நீர் உதவி செய்யும். அந்த மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினதை போல நாங்கள் எப்பொழுது அந்த மேகத்தின் கீழாக நாங்கள் தங்கி இருக்க நீர் உதவி செய்யும். அப்படி இருக்கும் பொழுது எங்களை மேன்மையான உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்த்தி நீர் மேன்மைப்படுத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய செட்டைகளின் நிழலில் நாங்கள் வந்து அடைந்து மேன்மையான உம்முடைய கிருபைக்குள் எங்களை மறைத்து கொண்டு உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.